வணக்கம் அன்பர்களே, உங்கள் அன்பன் விடியல் குகன் பேசுகிறேன். பொங்கலுக்கு வெளியிடுவதற்காக மும்முரமாக தயார் செய்யப்பட்ட ஜனநாயகன் மற்றும் பராசக்தி ஆகிய 2 திரைப்படங்களில் ஜனநாயகன் தணிக்கை வாரியத்தின் கைங்கரியத்தால் பொங்கலுக்கு வர இயலாமல் போய்விட்டது. 25 இடங்களில் கத்திரி வைத்தும் வசனங்களை பல இடங்களில் அமைதியாக்கியும் பலத்த காயங்கள் சேதாரங்களுடன் பராசக்தி மக்கள் பார்வைக்கு இன்று வந்துள்ளது. பராசக்தி வெளியான முதல் நாளே பார்க்க டிக்கெட் கிடைக்குமோ என்ற சந்தேகத்துடனே ஆன்லைனில் முயற்சி செய்தபோது அதிர்ஷ்டவசமாக டிக்கெட் கிடைத்துவிட்டது. அந்த கால பராசக்தி எந்த காலத்திலும் மக்கள் மனதில் இருந்து நீங்காது. அந்த அளவிற்கு அது ஒரு சிறப்பான புரட்சிகரமான திரைப்படம். அந்த காலத்தில் அது தடைபல கடந்து வெள்ளித்திரையை வந்தடைந்தது. அதே போன்று சோதனைகளை தாண்டி இன்று பராசக்தி மக்கள் பார்வைக்கு வந்துள்ளது. இந்த படம் அந்த காலத்து இந்திய எதிர்ப்பு போராட்ட கால வரலாற்று படம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை அவ்வப்போது இந்தி திணிப்பு வருவதும் அது தமிழகத்தில் வலுவாக எதிர்க்கப்படுவதும் அதனால் இந்தி பின்வாங்கி செல்வதும் சுமார் 60-70 ஆண்டு கால தமிழக வரலாறாக உள்ளது. இந்த திரைப்படம் அந்த கால கட்டத்திற்கு மக்களை அழைத்து செல்வதில் எந்த அளவிற்கு வெற்றி பெற்றுள்ளது, அதே இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழர்களின் போராட்ட குணத்தை ஜல்லிக்கட்டுக்கு போராடியது போன்று உத்வேகத்தை இந்த கால இளைஞர்களுக்கும் மறு கட்டமைப்பு செய்வதில் எந்த அளவிற்கு வெற்றி பெற்றுள்ளது என்பதை அறிவதற்காக இன்று பராசக்தி திரைப்படம் பார்க்க சென்றேன். பார்த்துவிட்டு வந்து இதை சொல்கின்றேன். இது முழுக்க பராசக்தி திரைப்படத்தின் திரை விமர்சனம் அல்ல. இந்த திரைப்படத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் சாராம்சத்தை பற்றி நான் இங்கு பேசப் போகின்றேன். இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு மனிதனின் கோபம் அல்ல, ஒரு மனிதனின் பழிவாங்கல் அல்ல. அது ஒரு சமூகத்தின் மொழி மரியாதைக்காக எடுத்த அரசியல் முடிவு. மொழி என்பது வெறும் பேசுவதற்கான கருவி அல்ல. அது கல்வி, வேலை, நிர்வாகம், அதிகாரம். ஒரு மொழி அரசின் அலுவல் மொழியாக மாற்றப்படும் போது மற்ற மொழிகள் பின்தள்ளப்படும். இந்த அச்சத்தை முதலில் தெளிவாக சொன்னவர் பெரியார். பெரியாரின் சிந்தனை ஒரு சமூக உணர்வாக இருந்தது. அதை அரசியல் இயக்கமாக மாற்றியவர் அறிஞர் அண்ணா. மொழி உரிமை வெறும் கருத்து அல்ல, அது அரசியல் உரிமை என்று அவர் வலியுறுத்தினார். கட்சி இல்லாமல் இந்த போராட்டம் இல்லை. இங்கே ஒரு உண்மை தெளிவாக சொல்லப்பட வேண்டும். இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒரு கட்சி வழிநடத்தல் இல்லாமல் நடந்திருக்க முடியாது. அந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். தீர்மானங்கள், அறவழி நடவடிக்கைகள், மக்கள் ஒருங்கிணைப்பு, மாணவர் இயக்கங்கள் இவை அனைத்தும் அமைப்பு ரீதியாக கட்டமைக்கப்பட்டு நடத்தப்பட்டது. அதனை திமுக தான் செய்தது. இது தனிநபர் போராட்டமா? இல்லை. இது ஒரே ஒரு மனிதனால் எழுந்ததா? அல்ல. சில மாணவர்கள் திடீரென கிளம்பியதால் ஏற்பட்டதா? அல்ல. இது திமுக வழிநடத்திய மக்கள் ஆதரவு பெற்ற மாணவர்கள் முன்னணியில் இருந்த சமுதாய போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதலில் அறவழி அரசியல்தான். பொதுக்கூட்டங்கள், தீர்மானங்கள், கருப்பு கொடி, கருப்பு பேட்ச், துக்க நாள் அறிவிப்பு
இவை அனைத்தும் திமுகவின் அரசியல் வழிகாட்டுதலின் கீழ் நடந்தவை. வன்முறை எப்போதானது? அறவழி போராட்டங்கள் தொடர்ந்து அடக்கப்பட்ட போது, கைது, தடியடி, தடை உத்தரவு ஏற்பட்ட போது இந்த போராட்டம் சில இடங்களில் வன்முறையாக வெடித்தது. அது போராட்டத்தின் நோக்கம் அல்ல, அது அடக்குமுறையின் விளைவு. உயிர் இழப்புகள், சமூக தியாகங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் நிறைய. இவர்கள் கலவரக்காரர்கள் அல்ல, சட்ட மீறிகளும் அல்ல. அவர்கள் ஒரு அரசியல் இயக்கத்தின் அறவழி போராட்டத்தில் உயிர் தந்த சமூக தியாகிகள். இறுதியில் என்ன மாறியது? இந்த போராட்டத்தின் விளைவாக ஆங்கிலம் தொடர்ந்தது, மாநில மொழிகளுக்கு மரியாதை கிடைத்தது, இருமொழி கொள்கை நிலை பெற்றது. இது ஒரு மனிதனின் வீரச் செயல் அல்ல, திமுக வழி நடத்திய மக்கள் சக்தியின் வெற்றி. திரைப்படத்தில் ஹீரோயிசம், வில்லத்தனத்திற்கான லாஜிக் என்ற சினிமாத்தனத்திற்காக வரலாற்றை மட்டுப்படுத்தி கற்பனையான கதைகளை முதன்மைப்படுத்துவது உண்டு. பராசக்தி திரைப்படம் முழுமையான வரலாற்று திரைப்படம் அல்ல, வரலாற்று பின்னணியில் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு கற்பனை கதைதான். இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு கதாநாயகன் பற்றிய கதை அல்ல, ஒரு வில்லன் பற்றிய கதை அல்ல. அது ஒரு சமூகத்தின், ஒரு அரசியல் இயக்கத்தின், ஒரு தலைமுறையின் கூட்டு போராட்டம். அந்த போராட்டத்தை அப்படியே நினைவில் வைப்பதுதான் வரலாற்று நியாயம். 1937 சென்னை மாகாணத்தில் திரு ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தமிழகத்தில் நடந்த முதல் அதிகாரப்பூர்வ இந்தி திணிப்பு. இதற்கு எதிராக பெரியார், சுயமரியாதை இயக்கம், தமிழ் அறிஞர்கள் அறவழி எதிர்ப்பு போராட்டங்கள் தொடங்கின. 1938 பொதுக்கூட்டங்கள், மறியல், கருப்பு கொடி, சிறை நிரப்பும் போராட்டங்கள் நடந்தன. பலர் கைது ஆயினர், பலர் சிறையிலேயே உயிரிழந்தனர். இந்த கட்டத்தில் மொழி என்பது அதிகாரம் என்ற அரசியல் உண்மை மக்களிடம் ஆழமாக பதிந்தது. 1939 இரண்டாம் உலகப் போர் தொடங்கியது. இந்திய தேசிய காங்கிரஸ் அமைச்சரவைகள் நாடு முழுவதும் ராஜினாமா செய்தன. சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் ஆட்சி முடிந்தது. பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியின் கீழ் ஆளுநர் ஆட்சி அமலுக்கு வந்தது. 1940 இந்தி கட்டாய கல்வி சட்டம் திரும்பப் பெறப்பட்டது. இது மக்களின் போராட்டத்தை ஏற்றுக்கொண்டதனால் மட்டும் ஏற்பட்டது அல்ல, ஆட்சி மாற்றம் மற்றும் அரசியல் சூழல் மாற்றம் காரணமாக நடந்தது. இதனால் இந்தி திணிப்பு நிரந்தரமாக முடிந்தது என்று கருத முடியாது என்பது தெளிவானது. இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு 1948 பள்ளிகளில் மீண்டும் இந்தி கற்பிக்கும் முயற்சி தொடங்கப்பட்டது. இதற்கும் தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு எழுந்தது. 1949 பெரியாரின் தலைமையில் திராவிட இயக்கம் அரசியல் வடிவம் பெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகியது. இந்தி எதிர்ப்பு என்பது அமைப்பு ரீதியான அரசியல் போராட்டமாக மாறியது. 1950 இந்திய அரசியல் சட்டம் அமலுக்கு வந்தது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தி மத்திய அலுவல் மொழியாகும் என்ற திட்டம் சேர்க்கப்பட்டது. தமிழகத்தில் கல்வி, வேலை, நிர்வாகம் எல்லாவற்றிலும் பின்தள்ளப்படுவோம் என்ற அச்சம் உருவானது. 1956 மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டன. இது மொழி அடையாளம் என்ற அரசியல் கருத்தை மேலும்
வலுப்படுத்தியது. 1963 அலுவலக மொழி சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆங்கிலம் தொடரலாம் என்று மட்டும் அதில் குறிப்பிடப்பட்டது. அறிஞர் அண்ணா மற்றும் திமுக இது தெளிவற்றது, ஆபத்தானது என்று எச்சரித்தனர். 1964 மத்திய அரசு சுற்றறிக்கைகள் 1965க்கு பிறகு இந்தி முதன்மையாகும் என்ற எண்ணம் வலுப்பட்டது. 1965 இந்தி திணிப்பு மீண்டும் ஒரு முறை மறு அவதாரம் எடுத்து வந்தது. மாநில மக்கள் இந்தியை ஏற்றுக்கொள்கின்ற வரை ஆங்கிலம் தொடரலாம் என்று உறுதிமொழி அளித்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்போது காலமாகிவிட்டார். அதன் பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஒன்றிய அரசின் பிரதமராக பொறுப்பேற்றார். அதே காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக சென்றுவிட தமிழகத்தின் முதலமைச்சராக திரு பக்தவசலம் அவர்கள் பதவியேற்றார். இந்த அரசியல் சூழலில்தான் இந்தி திணிப்பு மீண்டும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலை 1967 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி உருவாகும் வரை தொடர்ந்து வந்தது. போராட்டம் மாணவர்களிடம் தீவிரமானது. 1965 ஜனவரி பிப்ரவரியில் கருப்பு கொடி, துக்க நாள் பொதுக்கூட்டங்கள், மாணவர் எழுச்சி ஆகியன எழுந்தன. முதலில் அறவழி போராட்டங்கள், பின்னர் கைது, தடியடி, துப்பாக்கிச்சூடு என நடந்தன. பொள்ளாச்சி, திருப்பூர் போன்ற இடங்களில் உயிர் இழப்புகள் ஏற்பட்டன. வன்முறை போராட்டத்தின் இலக்கு அல்ல, ஆனால் அடக்குமுறையின் விளைவு. 1967 தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தது. இது இந்திக்கு எதிர்ப்பு போராட்டத்தின் அரசியல் உச்சம். மக்கள் தீர்ப்பு இந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தியது. இது 1965 திடீரென தோன்றியது அல்ல, ஒரு மனிதன் தொடங்கியது அல்ல, மாணவர்கள் மட்டும் செய்ததும் அல்ல. அது 1937 முதல் 1967 வரை 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த சமூக அரசியல் போராட்டம். இந்த திரைப்படத்தில் காட்டப்பட்ட அறிஞர் அண்ணாவின் தீ பரவட்டும் என்ற சொற்றொடர் நீதி பரவட்டும் என்று தணிக்கை வாரியத்தால் திருத்த கூறப்பட்டு அவ்வாறே படம் முழுவதும் திருத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தீ பரவட்டும் என்று மட்டும் வந்திருந்தால் அது ஏதோ ஒரு வன்முறை கோஷம் போல் ஆகியிருக்கும். கால வெள்ளத்தில் அது மறந்து போயிருக்கும். ஆனால் நீதி பரவட்டும் என்று சொல்லியுள்ள வாசகமானது நெஞ்சில் என்றும் இந்தி திணிப்பு என்று வரும்போதெல்லாம் எழுச்சி பெறும். தமிழ் நீடித்து வாழ்வதே நீதி என்றும், இந்தி திணிப்பு என்பது அநீதி என்றும் எப்போதும் பொட்டில் அடிப்பது போல் தமிழர்களின் மனதில் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆதலால் இப்போது இந்தி திணிப்பு வந்தாலும் இந்த நீதி பரவும். சினிமாத்தனத்தினால் உண்மையான இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்த திரைப்படத்தில் சரியாக காட்டப்படாமல் ஒளித்து வைக்கப்பட்டு மங்களாக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த ஒரு வாசகத்தை சேர்க்க செய்துள்ளதால் திரைப்படம் உண்மையில் இன்றைய இளைஞர்களுக்கு கடத்த நினைத்த செய்தியை சிறப்பாக கொண்டு சேர்த்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வாசகத்தை திரைப்படத்தில் காட்டுவதற்கு வழிவகை செய்த தணிக்கை வாரியத்திற்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ஒரு மொழியின் மீது இன்னொரு மொழி
எப்போதெல்லாம் ஆதிக்கம் செலுத்த வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த நீதி நிச்சயம் பரவும். இது போன்ற நல்ல உரைகள் தொடர்ந்து வர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து இருங்கள். என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன். நன்றி, வணக்கம்.